ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கிறத நம்ம வாங்கும்போது முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ். ஈஸியா வண்டிய வந்து டவுனுக்குள்ளாடி எங்க வேணாலும் ஓட்டிட்டு போலாம். கூடவே ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, திங்ஸ் வாங்குறதுக்காகட்டும், ஏதாவது அதிகமான திங்ஸ கேரி பண்றதுக்காகட்டும், ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர்ல என்னென்ன மாரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் குடுத்துருக்காங்க, எவ்வளவு திங்ஸ் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரால ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஆர்பிட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் த சீட் 34 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான கட்டாக உங்களுக்கு சீட்டு கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை கொடுத்து இதுலேயுமே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்டில் பார் கீழே வந்து ஒரு சின்ன மினி ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த 34 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து என்னென்ன ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் மேரீடான ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, ஒய்ஃப் அல்லது உங்கள் அம்மா உங்களை கிராசரிஸ் வாங்குறது கண்டிப்பாக அனுப்புவாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீயை ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது ஜஸ்ட் லெஃப்ட் புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் ஒரு மார்க்கெட் பேக்கில் நான் ஆல்ரெடி வாங்கி ஈஸியாகவே ஃபிட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு கிராசரி, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் பேக் ஈஸியாக வந்து ஃபிட் பண்ண முடியுது. கூடவே அடிஷ்னலாக காய்கறிகள் ஏதாவது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அடுத்ததாக ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் ஹெல்மெட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு உங்கள் அண்டர் சீட் ஸ்டோரேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை 2 ஹெல்மெட்டே ஈஸியாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சீட் லாக்டாக இருக்குது, 2 ஹெல்மெட் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே உள்ளாடி ஃபிட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து 2 கட் அவுட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரீசஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஹெல்மெட்டோட அந்த டாப் போர்ஷன் ஃபிட் ஆகிறது மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட ஆஃபீஸ் பேக்கை வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கும் இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும், ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களோட கேமரா பேக் ப்ளஸ் வந்து கோப்ரோ கிட்டோட பேக் ரெண்டையுமே வந்து ஈஸியாக வச்சுக்க முடியுது. ஒரு ஃபுல் சைஸ் அந்த ஒரு 15.6 இன்ச் வரக்கூடிய அந்த லேப்டாப் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பேக்கை வந்து ஈஸியாகவே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லை, உங்களோட அந்த வால் பாக்ஸ் சார்ஜருமே வந்து நீட்டான ஒரு பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ஈஸியாகவே வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ஜரை நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அடிஷ்னலாக அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தாராளமான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்குது. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வச்சு கேரி பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லை, உங்களோட ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஜிம்முக்கான கிட், இல்லது நீங்கள் பேட்மிண்டன் விளையாட போகிறீங்க அப்படின்னா பேட்மிண்டன் ராக்கெட், வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வேணா குட்டி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் 50க்கு மேலே வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லேயே ஹோல்டு பண்ணலாம். கோக் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேணாலும் ஈஸியாகவே இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ப்ராக்டிக்கலாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு ஃப்ளோர் போர்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை பார்ப்போம். மெயினாக நீங்கள் டவுனில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் போர்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி தண்ணி கேன் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கேனையுமே வந்து ஈஸியாக இந்த ஃப்ளோர் போர்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வச்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நான் ஷூ போட்டிருக்கேன், எனக்கு கிளியராகவே வந்து காலை வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து அதுக்கான ஸ்பேஸுமே வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் தான். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கொஞ்சம் மீடியமான சைஸில் ஒரு சூட்கேஸ் வேணுன்னா கூட இதில் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இன்னொன்று நமக்கு ஹேண்டில் பாருமே கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஒரு சூட்கேஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரைட் ஆர் லெஃப்ட் திருப்பும்போது உங்களுக்கு ஹேண்டிலுமே வந்து அதில் இடிக்காமல் அதுவுமே வந்து செக்யூராக இருக்கும். ஸோ இந்த போர்ஷனுமே வந்து இந்த ஸ்பேஸுமே அவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த லாங்கான சீட்டுமே உங்களுக்கு வர்றதுனால நீங்கள் திங்ஸை வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் பின்னாடி உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டணும்னா கூட உங்களுக்கு ஒரு ஆளாக போகிறீங்கன்னா அதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். அடுத்ததாக டே டு டேல நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இந்த உங்களுக்கு ஹேண்டில் பார் கீழே இருக்கக்கூடிய அந்த மினி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வேலெட் நான் போட்டிருக்கிறேன், ப்ளஸ் வந்து என்னோடய ஃபோன் அதிலே இருக்குது, அதுக்கு கூட சார்ஜருமே வந்து அதிலே இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு ஃபோனை சார்ஜ் பண்ணிகிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாகவே உங்களுக்கு ஸ்கூட்டர்லேயே இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஏ யூஎஸ்பி சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிகிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
கூடவே உங்களுக்கு ஏதாவது காயின்ஸ் இல்லை ஏதாவது ரெசிப்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறதுக்குமே இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இவ்வளோ கொடுத்து ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இந்த வண்டியை வந்து டிவிஎஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே அடுத்ததாக நாங்கள் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரில் என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.